ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷிகா கணேஷ் கிச்சன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன் அப்டேட்டில் வந்து இது ஒரு குட்டி அப்டேட்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு சின்ன குட்டி வீடு ஒன்று கட்டிகிட்ருக்கேன். எதுக்குன்னா இந்த இதில் வந்து நம்ம டே இன் மை லைஃப் போடலாம், சேலஞ்ச் அதெல்லாம் போடுறதுக்காக. இது பார்த்திங்கன்னா இது காஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த குட்டி வீட்டுக்கே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 16,000 to 17,000 செலவாயிடுச்சு. இப்போ இதுக்கு ஆசாரி வந்து வேலை செய்ய போகிறாங்க. அது மெட்டீரியல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு இந்த லீவ் பீரியடில் வந்து நல்ல ஃபன் வீடியோ தான் நமக்கு நல்லா வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோழி குண்டெல்லாம் கொஞ்சம் உடஞ்சி போயிருக்கு. அதெல்லாம் நம்ம ஆசாரி வச்சு இன்றைக்கி நம்ம செஞ்சுருவோம். செஞ்சு இந்த ஓட்டை கூண்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக என்னென்னு பார்த்திங்கன்னா அது நான் கோழி கூண்டுக்காக தான் பார்த்தேன். இது அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக நம்ம எல்லோரும் விளாடலாம், நம்ம டே இன் மை லைஃப் போடலாம், இது உள்ளாக்கி சேலஞ்ச் பண்ணலாம், அந்த ஒரு டீமுக்காக தான் நான் இதை அப்படியே இப்போ எனக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து எல்லா ஆசாரியெல்லாம் நமக்கு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டு விட்றேன் பாருங்கள். அதுக்கப்புறம் கார்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பலாமரம் வாங்க காட்டுறேன். பலா மரத்துலேயே நல்லா வெடிச்சு இருக்குது. அதை நம்ம வந்து பார்க்கவே இல்லை. இன்றைக்கி அதை வெட்டணும். பலாக்காயெல்லாம் இன்றைக்கி வெட்ட போகிறோம். ஆள் வந்தோடனே வெட்டலாம் வாங்க காட்டுறேன். பாருங்கள், சொன்னேன் பார்த்தீங்களா, பலாக்காய் நிறைய காய்ச்சிருக்குன்னு. அந்த சைட்லேருந்து ரோடு சைட்லேருந்து பார்த்தோம்னா நல்லா நமக்கு வந்து வெடிச்சே இருக்குது. அது என்னால் ஏறி எடுக்க முடியாது. காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த பலா பிஞ்சில் தான் ஏதோ பலா முசு என்னென்னமோ நிறையா செஞ்சு காட்டுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஒன்று எல்லாத்தையும் பிரித்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அப்புறம் வாங்க கார்டனையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக இப்போ 7 கூட ஆகலைங்க டைமு. அப்படியே ஒரு கார்டன் அப்டேட் உங்களுக்கு காமிச்சிட்டு நான் வந்து இன்றைக்கி விலாக் முடிக்கிறேன். இது ஒரு குட்டி மினி விலாக் தான். இங்கே ஒரு ஷீட் இருக்குது. இந்த ஷீட் வாங்கிட்டு வரும்போது லைட்டாக ஒரு கிராக் வேறு இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஷீட்டோட காஸ்ட் இது வந்து 540 ரூபா. ஒரு சின்ன கிராக் இருக்குது. அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கணும். கார்டன் ஃபுல்லாக ஒரே செடியும் களை மண்டி இருக்குது. அதை நம்ம வந்து ஆள் வச்சு தான் க்ளீன் பண்ணி ஆகணும். இன்றைக்கி எந்தெந்த வேலை நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த மாமரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஞ்செல்லாம் விட்டுருக்குங்க, காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப நிறையா இல்லை, ஓரளவு கம்மியாக. ஏன் வந்து எல்லா காயும் கீழே கொட்டுதுன்னு ரீசன் தெரியல. தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஏன்னா தண்ணி அதிகமாக ஊற்றினோம்னா கூட நமக்கு வந்து பிஞ்செல்லாம் கொட்டுன்னுவாங்க. நமக்கு வந்து இன்னொரு மரத்தில் வந்து எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்குன்னு காமிக்கிறவாங்க. அது எல்லா பிஞ்சுமே கீழே கொட்டுது ஆக்சுவலாக. அப்புறம் வந்து நான் வந்து ஒரு கோழி அடை வச்சு விட்டேன். அது கூட வந்து இப்போ தான் ஒரு 10 முட்டையில் 6 கோழி பொரிச்சிருக்கு. 6 கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு. இதுதான் ராம். இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் வீடில் வந்து பொரிச்சவங்க. இதிலே ஒரு கோழி வந்து முட்டை விடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. பாருங்கள், நம்ம கைக்கிட்டேயே அழகாக இருக்குது பாருங்கள் மாங்காய் நிறையா. ஆனால் கீழே கொட்டி, இங்கே பாருங்கள் கீழே வந்து கொட்டி கிடக்கு. மேக்ஸிமம் நான் ஓரளவுக்கு எல்லாத்தையும் பொறுக்கிடுவேன். ஏன் கொட்டுதுன்னே தெரியல, எல்லாமே கொட்டிடுதுங்க. அப்புறம் இதெல்லாம் புதுசாக போட்டதுனால நமக்கு இந்த காம்பவுண்டு. முதல்ல நம்ம நிறைய அடுப்பில் சமைக்கிற சமையல்லாம் போடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு டோர் போட்டதுலேருந்து இந்த பக்கம் நம்மளால் போகவே முடியல.
ஒரே நாஸ்தியாக கிடக்குது. இது வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் தான் அப்புறமேல உங்களுக்கு அப்டேட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு போடுறேன். இதை கொல்லை பக்கமே வர முடியாத சூழ்நிலை வந்துடுச்சு இந்த டோர் போட்டதுலேருந்துங்க. இப்போ சாத்திடலாம். இது நம்ம சாத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ராம் வந்து பக்கத்து வீட்டுக்கு திருப்பி நான் 8 o'clock அந்த வீட்டுக்கு போய் தான் பிடிச்சிட்டு வர சூழ்நிலை எனக்கு வந்துடுது. காம்பவுண்ட் போட்டதுலேருந்து ஓரளவுக்கு நமக்கு வீடு க்ளீனாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் ஒரு கோழி குஞ்சு காமிக்கிறேன். இந்த கோழி குஞ்சுக்காக தாங்க அவ்வளோ பெரிய கூண்டு நான் கட்டினேன். இதை கொஞ்ச நேரம் நம்ம மேய விடணும். வா உள்ளே போங்க. நான் வந்து அந்த வீடு இன்றைக்கி முடிஞ்சிடும். வீடு முடிஞ்சோடனே அதில் நம்ம என்னென்ன செட் பண்ணி நைட்டு, ஆனால் அதில் கரண்ட்டு கிடையாது நமக்கு. அதில் வந்து நம்ம கரண்ட்டு கிடையாது. எப்படிலாம் நம்ம அதில் தூங்க முடியும்னு தெரியல. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்தமாரி காடான ஏரியா, இந்த காம்பவுண்ட் போட்டதுனால கொஞ்சம் பயம் கிடையாது. என்னென்னா கொஞ்சம் நைட்டில் பார்த்தா ஃபுல்லாக கும்மு இருட்டாக தான் இருக்குது. இதுக்கு நம்ம லைட் ஃபெசிலிட்டியும் கிடையாது. நம்ம வந்து எண்ணெய் விளக்கு வச்சு தான் நம்ம இன்றைக்கி இதை ரெடி பண்ணிட்டா இதை எப்படி இருக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்தோம்னா 80 ஸ்கொயர் ஃபீட்டு தாங்க இந்த இடம். இதில் நானும் என் பொண்ணும் ஒரு நாள் சமைக்கலான்னு ஆசைப்பட்றோம், ஒரு நாள் தூங்கலான்னு ஆசைப்பட்றோம். டே இன் மை லைஃப் போடலான் இருக்கோம். பார்ப்போம் எந்த அளவுக்கு நான் சொல்கிறதெல்லாம் பழிக்குதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு நேராக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடியும் இருக்குது. அப்புறம் கொய்யா மரம் போன வருஷம் காய்ச்ச மாதிரிலாம் இந்த வருஷம் காய்க்கவே இல்லைங்க. என்னோடய பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா கிலோவாக நான் கொய்யாப்பழம் பிரித்ததெல்லாம் நான் காமிச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா மாங்காய்லாம் எப்போவுமே காய்க்கும், கொய்யாப்பழம்லாம் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இங்கே இந்த தொட்டிலாம் எந்த சைடு வைக்கலாம் கூட அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் அழகாக வைக்கணும். இதில் என்கிட்ட நான் ஒரு வெள்ளை செம்பருத்தி வாங்கினேன். அது வந்து பூத்துருச்சு நேத்தி. இது வந்து ஹைப்ரிட் கனகாமரங்க. இந்த ஹைப்ரிட் வந்து அது ஏன்னா இதில் விதை எடுக்கவே முடியல. இது நாட்டு கனகாமரம், நார்மல் நாட்டு. கலர் பார்த்தாலே நமக்கு தெரியும். அப்போ இப்போ வந்து திருப்பி நமக்கு மல்லிகைப்பூவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சைடு கொஞ்சம் காடாக இருக்குது, எடுத்து காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். அடுத்தது அந்த வீடு கட்டினோடனே நான் உங்களுக்கு வீடு இன்றைக்கி வேலை முடிஞ்சோடனே நீ அடுத்த அப்டேட் போட்டு அதை என்ன நான் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்க, இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.